ஆண்டவரே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலங்களிலும் தேவன் தாமே நமத்திலே செய்வாடும்படியாய் ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தோம். மட்டும் நம்மை நடத்தினார், இனியும் நம்மை நடத்துவார். எனவே சந்தோஷமாக இருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவருடைய மகிமையுள்ள கரம் நமத்திலே பலமாய் அசைவாடத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, thank you Holy Spirit, அல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களுடைய இயேசுவே, எங்கள் தெய்வமே, தொழுது விடுகிறோம். அதிசயமானவரே, அதிசயமானவைகளை நடப்பிக்கிறவரே தொழுது விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆண்டவரை அல்லேலூயா மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. அல்லேலூயா Jesus, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். அதை நிறைந்த உலகத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ராட்சகளோடு கூட இடைப்படும்படியாய் ஆண்டவரே தொழுது விடுகிறோம். அல்லேலூயா. பூரணமானவர், அல்லேலூயா. அவர் தாமே நம்மோடு கூட இடைப்படத்தக்கதான். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கால விட ஆண்டவரே உம்மையை தொழுது விடுகிறோம். அல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். மகிமையின் தெய்வமே, மாறாதவரே உம்மை தொழுது விடுகிறோம். அல்லேலூயா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று ஆராதனைக்கு விரோதமாய் தடையாய் போராடுகிற எழுப்புகிற கிரியை செய்கிறதான எல்லா சமைக்கப்பட்ட எதிர்வங்களை இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்பட்டு போகின்ற தேவ பிரசன்னம் மத்தியில் மகிமையாய் வெளிப்படும்படியாய் உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா ஜீசஸ். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக மக்கள் நன்றி. தேவ கடமைகளோடு கூட நன்மைக்கு ஏதுவாய் தங்கியிருக்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்கிற தேவனைகள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே ஆராதனைக்கு வருகிற ஆண்டவரே அப்பா இதில் பங்கெடுக்கிற, இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவன் அருளுகிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறதுக்காக நன்றி. ஆராதனையும் ஆரம்பம் முதல் ஆசீர்வாதம் ஜெபம் வரையிலும் தேவ பிரசன்னம் மகிமையாய்கள் மத்தியில் வெளிப்படுகிறதற்காக நன்றி. இந்த நாள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து தேவன் தாமைகளை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த மாதம் எல்லாம் நடத்தின தேவன் புதிய மாதம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய் விளங்கத்தக்கதாக புதிய மாதத்தின் ஆண்டவரே இந்த 7ஆம் மாதத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய அன்பு கருத்துக்குள்ளாக இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும், தேவன் எங்களோடு கூட பேசும், தேவன் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்கிற தேவ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. Thank you Jesus.
அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் என்னாலுமே துதிப்பாய் நாம் மன்னிப்பாரோம். நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே என்னாலுமே எத்தனையோ கிருபை நித்தமுனை கூடி சுற்றினதும் அன்றி நித்தமுனை மூடி சுற்றினதும் அன்றி செய்திட ஜீவனை என்னாலுமே துதிப்பா என்னாதுமாவே என்னாலுமே துதிப்பா என்னாலுமே துதிப்பா என்னாதுமாவே என்னாலுமே துதிப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படும்படியாய் அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நம்முடைய மகிமைப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். காலமும் ஐந்தாலமும் முழங்கிட துதியுங்கள். காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியரே சந்திரரே தேவனை துதியுங்கள். ஒளியரை எங்கள் உள்ளம் அறிந்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அழைத்தோரை துதியுங்கள். ஆக்கினியாய் கல்மழை அழைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள்.
துதியுங்கள். வாழ்வதை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜா இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. அவரை துதிப்பதே மிகவும் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது கூட கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறார். அவரை நமக்கு உதவி இருக்கிறார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த வெளியில் குறித்த பாடலை நாம் பாடுவோமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அருந்தினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அருந்தினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும்
கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. என் கர்த்தர் அருகில் நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் கர்த்தர் அருகிலிருந்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அப்படி நாம் கண்களை மூடிக்கவர்களாம். நாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி இந்த வேலையில கொண்டு பார்ப்போம். கர்த்தர் நமக்கு சொல்வவற்றை நினைத்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஒன்று கூடினவர்களாய் இங்கே இருந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கடலை வந்திருக்கும். ஒரு மகிமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாகும். இங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்த தேவனை நோக்கி, ஓ கர்த்தாவே, கர்த்தாவே ஆண்டவரே, ஓ மனதுருகிற தெய்வமே ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் மத்தியில் அசைவாடும் என்று சொல்லினார். ஓ தேவனை அசைவாடும் என்று சொல்லி அவரை அடித்தார். அவரை பற்றி இந்த வேளையிலுக்குள் நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ நம் இருதயங்களை ஒருமனப்படுத்தி, ஓ கர்த்தர் செய்தவைகளை நினைத்து, ஓ கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஓ இந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அவரே நாம் உயர்த்தி கொண்டிருப்போமா? ஓ அவரை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே, ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ தகப்பனே ஸ்தோத்திரம். மகிமை 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 ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, Lord, we lift up your name above all names, O Lord. Oh, we lift your name above all names, O Father, Lord. ஓ கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆண்டவரே, ஓ எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமமாக ஆண்டவரே, ஓ இருக்கிற எங்கள் தேவனே ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, நாங்கள் இந்த வேளையில உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஓ கர்த்தாவே,
அசைவாடுகிறவர், ஆளுகை செய்கிறவர், ஓ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனே ஆண்டவரே, ஓ கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே, ஓ கர்த்தாவே வெளிப்படும்படியாக ஆண்டவரே, ஓ கர்த்தாவே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக ஆண்டவரே, ஓ எங்கள் இருதயங்களில் ஆண்டவரே, ஓ உம்மை நோக்கி உம்மை நோக்கி உம்மை நோக்கி ஆண்டவரே, ஓ கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே, ஓ குறைவுள்ள நேரங்களில் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே, ஓ எங்கள் குறைவுகளை நிறைவாக்கின தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே சுத்திரம் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே நீரே முந்தினவர் ஆண்டவரே, ஓ பின்னருமாய் இருக்கிறீரே ஆண்டவரே, ஓ மகிமை 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 ஆண்டவரே, ஓ மகிமை 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 ஆண்டவரே, ஓ ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே, ஓ மகிமை உள்ள தேவன், ஓ மகிமை உள்ள தேவன், அவரே நாம் ஒருமனப்பட்டவரை உயர்த்துவோம். ஓ வானங்களும் அதில் உள்ளவைகள், ஓ கர்த்தரே கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல, ஓ நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர், 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 நீர் ஒருவரே சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தர் ஒருவரே, வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர், வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர், ஓ நீர் ஒருவரே கர்த்தர், ஓ நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே, வல்லமையும் பராக்கிரமமும் நிறைந்த நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே கர்த்தாவே இஸ்ரவேலின் சேனைகளுக்கு ஆண்டவரே, ஓ தலைவராக, ஓ கர்த்தாவே இஸ்ரவேல் சேனையை நடத்தி செல்லுபவராக ஆண்டவரே, ஓ எங்கள் தேவன் நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றிருப்பார், ஓ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்றிருப்பார் என்று சொன்ன தேவன் ஆண்டவர், ஓ கர்த்தாவே என்று சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே, ஓ எல்லாவற்றிலும் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, ஓ நீர் கடந்து சென்று கர்த்தாவே, ஒவ்வொரு மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, ஓ கர்த்தாவே கடந்து சென்று தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் ஆண்டவரே, ஓ போராட்டங்களுக்கு நடுவாக வழியை ஆயத்தப்படுத்தின தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ உம்முடைய வல்லமை ஆண்டவரே, ஓ வல்லமையினால் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ உம்முடைய வல்லமை எத்தனை பெரியது ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவே, ஓ எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவே ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் இந்த நாளில் ஆண்டவரே, ஓ இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஓ இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மீது ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஆண்டவரே
ஓ கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் பெருமழையை ஆண்டவரே ஒரு விஹாரஹந்தன மாஷிதே அலிஹாரியாமோ ஓ மகத்துவமுள்ள தேவனே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு பலன் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, எங்களை நடத்தி செல்கிற தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் ஓ விடுதலை 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 ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ மகிமை 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 ஒரு வீரியாரமான மஷத்ரிதா. ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நேரம் இது. ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நேரம் இது. ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓ அந்த எரிகோவை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற போது ஓ அதனை நாட்கள் மௌனமாய் நடந்ததை பார்க்கிறோம். ஓ 7 முறை சுற்றின போது மௌனமாய் இருந்து ஓ நேரத்தில் ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆர்ப்பரித்தார்கள் ஒரு கர்த்தருடைய நாளில் ஓ கர்த்தருடைய நாளில் அவருடைய நாமத்தில் ஓ நாம் ஆர்ப்பரிக்கிற போது ஓ எதையோ மதுகள் எல்லாம் இடிந்து விடும். ஓ சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் இடிந்து விடும். ஓ கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நேரம் இது. ஓ அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக ஓ சுற்றிலும் 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 போராட்டங்களினாலும் ஓ அடைக்கப்பட்ட நிலைமையினாலும் பாடுகளினாலும் ஓ கர்த்தாவே அடைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். சுற்றிலும் அடைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். ஓ தகர்த்து எறிந்து வாசலை உருவாக்கின தேவன் அவர். ஓ இடித்து தள்ளி ஓ தரை மட்டமாக ஆக்கி வாசலை உருவாக்கின தேவன் அவர். ஓ உன்னுடைய போராட்டங்களுக்கு நடுவாக ஓ நீ ஒரு கதவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஓ வல்லமையுள்ள தேவன், ஓ வல்லமையுள்ள தேவன். ஓ அத்தனை ரதங்கள் கடந்து செல்லத்தக்கதாக இருந்த அந்த கோட்டைகள் ஓ நிர்மூலமாக்கப்பட்டது. ஓ நிர்மூலமாக்கப்பட்டது. ஒரு நான் தப்பித்துக் கொள்ளலாம், ஒரு சிறிய வழி அடியிருந்தால் நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஓ நீ எண்ணுகிறாயா எண்ணுகிறாயா? ஓ செங்கடலே ஓ செங்கடல் எத்தனை பெரியதாக இருந்தது. ஓ எத்தனை மைல் கணக்காக இருந்த செங்கடல் ஓ அதை நடுவிலே பாதை உருவாக்க கூடும் என்று சொன்னார். ஓ இந்த தேவனுக்கு மாத்திரம், இந்த தேவனுக்கு மாத்திரம் ஓ வழிகளை உருவாக்குகிறவர். ஓ வழிகளை உருவாக்குகிறவர் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் மத்தியிலே இருக்கிறார். திறக்கிற தேவன் அவர். ஓ கர்த்தாவே 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 ஓ அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஓ நாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிப்போமா? ஓ இது ஒருவர் ஆராதித்து ஓ நாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஓ தேவன் எல்லா வாசலிலும் ஓ எல்லா வீட்டிற்குள்ளும் பிரவேசிக்கும்படியாக அவருடைய வல்லமை எல்லா இடத்திலும் கடந்து வரும்படியாக ஒரு வல்லமை உள்ள தேவன், ஒரு வல்லமை உள்ள தேவன். நாம் ஒருமனப்பட்டவர்களா ஓ நாம் சொல்லுமா தேவனுடைய நாமத்தினால ஓ வல்லமை உண்டு என்று சொல்லி, தேவனுடைய நாமத்தினால வல்லமை உண்டு என்று சொல்லி ஓ அவரை அவரை மகிமைப்படுத்துவோமா மகிமைப்படுத்துவோமா மகிமைப்படுத்துவோமா? ஓ வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தினால் வல்லமை உண்டு. ஓ மானி 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 பெரிய ஈஸ்வரனே வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குள் there is power, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றைய தேவை அதை இப்போ தாரும் தேவா. இன்றைய தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். முப்பர்வாரை யாவரும் தீர்க்கதாரி சாணம் சொல்வாரே. எங்கள் முப்பர்வாரிவர் யாவரும் தீர்க்கதாரி சாணம் சொல்வாரே. ஐயா வாழ்க
வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. எங்களோடி மயமே துணையானது உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை தட்டி உற்சாகம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவருடைய நாமம் ஆண்டவர். ஓ வல்லமை உள்ள தேவனே ஆண்டவர், ஓ கர்த்தாவே சுற்றம் ஆண்டவர், அசைவாடுவீராக தகப்பனே, ஓ அசைவாடுவீராக ஆண்டவரே, ஓ நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே, ஓ மகிமையுள்ள தேவனே ஆண்டவர், ஓ நீர் அசைவாடு ஆண்டவர். வாழ்க்கும் அகாத காரியம் என்று சொல் எதுவும் இல்லை ஆண்டவர், மாலாகாது என்று சொல்லத்தக்கதா ஓ எதுவும் இல்லை தகப்பனே. சொல்றோம் ஆண்டவர், ஓ எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவர், ஓ எல்லாவற்றையும் செய்யக்கூடும் தகப்பனே. நாங்கள் வரவேற்கிறோம், உமை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவர், உமை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. சொல்றோம் ஆண்டவர், ஓ மகிமையுள்ள தேவனே ஆண்டவரே, நம்முடைய எஜமானனே எங்கும் அப்பா வேண்டும், எந்த எங்கும் அப்பா வேண்டும். வறுமை எல்லாம் மாறும், இசமை எல்லாம் மாறும், வன்முறை எல்லாம் ஒழியும், வன்முறை எல்லாம் ஒழியும். கைகளை உயர்த்தி ஆமென். எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே. அவருடைய மகிமை கடந்து வரட்டும், அவருடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும்படியா, நுகங்களை முறிக்கிற தேவனுடைய வல்லமைகள் நடுவிலே கடந்து வரும்படியா, உம்முடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற எவ்விடத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு நடுவிலே கடந்து வருவேன் என்று சொன்னேன். ஓ உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறதாலே, உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக் கொண்டிருக்கிறதாலே, ஓ உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதாலே, ஓ
எவ்விடத்திலும் இறங்கி வருவீராக. ஆலயத்தின் நடுவில் இறங்கி வந்திருக்கிற தேவன் வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல இறங்கி வந்து அதே சக்தினா மகிமை, அதே தேவ பிரசன்னம் மத்திலே கடந்து வருவதாக, தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவே என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள் சொல்லுகிறேன். உயிர் அடைவீர்கள் சொல்லுகிறேன், உயிர் அடைவீர்கள் சொல்லுகிறேன். உயிர்ப்பிக்கிற ஆவியானவே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற செய்கிறவே, வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவீராக. கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற இடத்திலே சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறவர் அல்ல. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுவேன். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் சொன்னவே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை என்று சொன்னவே. இது வரையிலோ நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை. கேளுங்கள், 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 அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னவே. கொடுக்கிற தெய்வம் அவை, கொடுக்கிற தெய்வம் அவை. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். கொடுக்கிற தெய்வம் அவை. தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் கூடி வருகிற போதெல்லாம், அவரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம், அவரை நோக்கி கெஞ்சுகிற போதெல்லாம், அவரை நோக்கி கேட்கிற போதெல்லாம் ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதபடி சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதபடி சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். நாம் அல்ல, நம்முடைய விருப்பங்கள் அல்ல, தேவனுடைய சித்தம். எந்த சூழ்நிலையும் மாற்றிக்க நம்மை ஆசீர்வதிக்கிறவே. கரங்களை வேண்டி ஆமென் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு மகத்துவமானவைகளை செய்வார். இன்றைக்கு அவர் மகிமையானவைகளை செய்வார். தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே நாம் ஒருமித்து கூடி வருகிற போதெல்லாம் கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறது. எல்லா கண்களும் தெரிப்பட்டு போகும், எல்லா கண்ணிகளும் தெரிப்பட்டு போகும். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வார். தேவ சமூகத்திலே துதியோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனவர். அவராலே ஆகாதது என்று இல்லை, அவராலே கூடாதது என்று ஒன்றுமில்லை. நாம் சரியாய் ஜெபிக்கிற போது, சரியாய் கேட்கிற போது கர்த்தர் மகத்துவமானவைகளை செய்கிற தேவன். நம்முடைய தேவைகள் அறிந்திருக்கிற தேவன், இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். எதிர்பார்ப்பெல்லாம் என் பிள்ளைகளை கேட்கட்டும், என் பிள்ளைகளை கண்டு பயப்படாதே. தெய்வம், நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு நேசர் உண்டு. உனக்காக எனக்காக சிலுவை சுமந்தவரவே, உனக்காக எனக்காக அவமானப்பட்டவரவே, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவரவே, உனக்காக எனக்காக மரணத்துக்குள்ளாக இறங்கினவே, உனக்காக எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எடுத்துவே. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என் பிள்ளை கூப்பிடட்டும், என் பிள்ளை என்னை கேட்கட்டும். நான் செய்கிறேன் என்று சொல்லி உனக்காக எனக்காக எழுந்து நிற்கிற தெய்வம். தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்கள். தடைகளை உடைகிறவர் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தபோது அவர்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய செங்கடல் இருந்தது. ஜனங்கள் பயந்தார்கள். இன்றைக்கு உனக்கு முன்னாலே இருக்கிற செங்கடல் அது எதுவாக இருக்கட்டும், அது எப்படி எந்த நோயாய் இருக்கலாம், எந்த பலவீனமாய் இருக்கலாம், எப்படிப்பட்டவைகளாக இருக்கட்டும், என் வேதம் சொல்லுகிறது. உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் அவன் அற்புதங்களை செய்கிற போது அவன் எப்படி செய்வார் காரியங்களை வேதத்திலே பார்க்க முடியும். ஒன்று மோசே செங்கடலுக்கு முன்பதாக நின்று மோசே ஜெபிக்கிற போது என்ன சம்பவித்தது? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜனங்களெல்லாம் அன்றைக்கு பயந்து கதறி கொண்டிருந்த போது ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். மோசே, என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? உன் கோலை ஓங்கி சமுத்திர
சமுத்திரத்தின் மேலே நீட்டி ஓ சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார். நல்ல கரங்களை உயர்த்தி நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை உயர்த்தி ஓ கோலை ஓங்கி ஓ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி பிரச்சனை எதுவா இருக்கட்டும் அதுக்கு நேரம் நல்ல கரங்களை நீட்டி திறந்து விடுன்னு சொன்னார். தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும். தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற போது வேதம் படித்தான் சொல்லுகிறது, மோசேயுடைய கைகள் உயர்த்தப்பட்டு முன்னாலே அவன் முறியடிக்கப்படுகிறது நிச்சயம். நல்ல சேர்ந்து ஜெபமனுங்க, நல்ல சேர்ந்து ஜெபமனுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி ஓ மோசே கரங்களை உயர்த்தி ஓ அந்த கோலை உயர்த்தி ஓ மோசே ஜெபித்த போது என்ன சம்பவித்தது தெரியுமா? தேவனிடத்திலிருந்து ஒரு கீழ்காற்று புறப்பட்டு வந்தது. என் வேதம் சொல்லுகிறது அந்த கீழ்காற்று எப்படிப்பட்டது தெரியுமா? ஓ தேவனுடைய வல்லமையோடு கூட கடந்து வந்தோம். ஓ தேவனுடைய எதிர்பார்ப்புகளோடு கூட ஓ அதனுடைய அற்புதங்களை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் வந்தால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் யுத்தத்தை நடத்தின போது ஓ அந்த தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளாலே நிறைந்திருந்தது. வெட்டுக்கிளிகளாலே நிறைந்திருந்தது. ஜனங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். அந்த வெட்டுக்கிளிகளுக்கு விரோதமாய் அந்த வெட்டுக்கிளிகளை அற்புதப்படுத்தும்படியாய் கைகளை உயர்த்தி ஜெபம்னா என்ன சம்பவித்தது தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கீழ்காற்று வந்தது. செங்கடலை பிளக்கிறதுக்கு ஒரு கீழ்காற்று வந்தது. இங்கே ஒரு கீழ்காற்று வந்தது. கீழ்காற்றானது அந்த சூழ்நிலைகளே ஓ குறிப்பானவைகளை மாத்திரம் தூக்கி எரிந்தது. ஓ எத்தனையோ காரியங்கள் லேசானவைகள் அந்த தேசத்துல இருந்தது. ஆனா என் வேதம் சொல்லுகிறது ஓ கர்த்தர் பதில் செய்த போது ஓ அந்த வெட்டுக்கிளிகளும் தவளைகளும் தவிர வேறொன்றும் அங்கிருந்து எடுக்கப்படவில்லை. ஓ தேவன் குறிப்பாய் 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 அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற போது ஓ சரீரத்தில் எதெல்லாம் சரீரத்தில் விரோதமாக இருக்கிறதோ அவைகளை மாத்திரம் என் தேவனுடைய வல்லமை சுட்டெரிந்து போடும். அவைகளை மாத்திரம் வெட்டுக்கிளிகளை மாத்திரம் ஓ என் தேவனை நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? என் தேவனை குறித்து தேவ பிள்ளைகள் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்கள். வேதம் படித்தால் சொல்லுகிறது ஓ குறிப்பானவைகளில் மாத்திரம் ஓ எடுத்துக்கொண்டு போய் கடலிலே போட்டதை எழுதப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகளை பார்க்கலாம் நலுவாதைகள் இருந்தது. ஓ மலைகளை செய்ய விரும்பினார். ஓ தேவன் அப்படித்தான் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு அந்த தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்படியா எல்லாரும் கரங்களை வைத்து அப்படி ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி குறிப்பா ஜெபம் பண்ண போகிறோம். ஓ நம்முடைய தேசத்தின் மேலே தேவனுடைய வல்லமை அப்படி இறங்க வேண்டும். ஓ உலகம் முழுவதும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஓ இந்த உலகத்தில் இருந்து ஓ அந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக தேவ பிள்ளைகள் தேவனுடைய அதிகாரத்தை எடுத்து ஜெபிக்கிற இயேசுவே மனம் இறங்கு. இன்றைக்கு நம்முடைய ஜனத்துக்கு மனம் இறங்கு. பூமி பந்தின் மீது எங்கும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் இராதபடி இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும். தேசத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் மாத்திரத்தை கையிலிருந்து நீக்கி போடுவது ஜனங்களை விடுதலையாக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது கொடா கொடியாய் பெருகி இருக்கிறாண்டவரே தேசத்து மக்களை விடுதலையாக்கும். ஒன்றுமில்லாத நிலைமையில் ஆண்டவரே வியாதி ஒரு புறத்திலே ஆண்டவரே போராட்டங்கள் பொருளாதார பற்றாக்குறைகள் பஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் பகிர பாடுகளை பார்க்கிறீரே. இந்த ஜனத்தை நினைவு கூறும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை நினைவு கூறும். எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே என் ஜனம் ஜெபிக்கிறோம். தெய்வமே இன்னைக்கு மனம் இறங்குவீராக. இன்னைக்கு தேசம் ஆண்டவரே குணமாக்கப்படட்டும். இந்த தேசம் இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்கப்படட்டும். தேசத்தின் குடிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தெய்வம் அற்புதம் செய்யப்பா. சேஷமாய் வியாதிப்பட்டிருக்கிற பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெட்டுக்கிளிகளின் மாத்திரம் போட்ட தேவன் பிரசன்னம் ஆண்டவரே இன்றைக்கு அப்படி இறங்கட்டும். ஆண்டவரே கொரோனா வியாதியினால பிடிக்கப்பட்ட மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் வீடுகளிலே ஆண்டவரே குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிறதா ஆட்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஆட்கள், மருத்துவமனையில இருக்கிற ஆட்கள், எத்தனையோ இடங்களிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஆட்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இப்பொழுதே கடந்து போய் ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொருவரை குணமாக்குவதாக, நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளாக ஜீவனை பேசுகிறோம். ஆண்டவரே ஜீவனை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம். எழுந்து சாட்சிகள் சொல்லட்டும் ஆண்டவரே. உயிருள்ள சாட்சிகள் சபைகளிலே தேசத்திலே இயேசுவின் நாமத்தினாலே எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் தொட்டு குணமாக்கும், வியாதிப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் தொட்டு குணமாக்கும். இந்த தேசத்தை விட்டு அந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே நிற்கிறது ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஓ நீ சொல்லுங்க சொல்லி ஹல்லேலூயா. ஓ ராகால சல்ல ரமதூர நம்ம இன்றைக்கு உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கையில கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவரே ஓ எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி, வியாதியை மாற்றி, பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த குறைவுகளை மாற்றி, ஆண்டவரே ஊழியர்கள் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த தடைகளை மாற்றி, எங்கள் தேவன் எங்கள் தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் தேசத்தின் ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கும். கேட்கிற தெய்வம், ஜனத்துக்கு பதில் செய்கிற தெய்வம், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. தேசத்து குடிகளை எல்லாம் ஆசீர்வதி, தேசமெங்கிலும் இருக்கிற எல்லா ஊழியர்களை ஆசீர்வதி. சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆராதனைகள் துவக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் கூடிய ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்பி நிற்க மாட்டோம், உண்மையே நம்பி நிற்கும். உடைய கண்களை வைத்து அந்த சமூகத்தை ஆண்டவரே இயேசுவா உடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்கிற சதைகளை கொடா கொடியாய் பெருகி இருக்கிற இந்திய தேசம் ரட்சிக்கப்படும், இந்த தேசத்தின் குடிகள் ரட்சிக்கப்படும். ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க நினைவு கூற மாட்டோம், நினைவு கூறு. எல்லா ஆத்துமாக்களும் உடையதுதான் இதுதான் சர்வத்தையும் ஆண்டவரை சிருஷ்டித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதியும். நான் அதனிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். அதிசயமான ஆசீர்வாதங்களை செய்வீராக. அதிசயங்களில் செய்கிற தேவன் நீராண்டவரே, அற்புதங்களில் செய்கிற தேவன் நீராண்டவரே. காரியங்களை செய்யும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியே. ஊழியக்காரனுடைய தேவனை சந்திக்கிற தேவன் அதுவே சொல்றது. சபைகளுக்கான ஊழியர்களுக்கான தேவைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிற உங்களிடத்திலிருந்து நன்மை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை மறுபடி செபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகை கீழே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர்த்தாமை ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆராதனை கரத்திலே கொடுக்கிறோம். மீதியான வேளையிலும் தேவன் எங்களோடு கூட பேசும். தேவன் எங்களை வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மத்திலே கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். தேவன் இந்த காலை வேளையிலும் அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலும் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுங்கப்பா.
கர்த்தரினோடு கூட நீங்க பேசும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, அடிமையில் மறைத்து ஆவியானவரை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆராதனையின் ஆண்டவரே கர்த்தாவே, துவக்கம் முதல் ஐயா இறுதி வரும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் தாமே. இந்த ஆண்டவரை செய்தி பகுதியிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருங்க, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்தும். உடைய கல்வாரி ரத்தத்தினால் நீர் எங்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த அதிகாரம் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலும் அவர் பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு எப்பொழுது பேசினாலும் தம்முடைய அவர் ஊமைகளை கொண்டுதான் பேசுவாரு. ஊமைகளை கொண்டுதான் இந்த இடத்திலே கூட ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்களோடு அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஊமையாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்னா, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு மனுஷரை மரியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதினால் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பாருங்க, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விண்ணப்பம் யாரிடத்துல இருந்தது என்று சொன்னால், அநீதியுள்ள ஒரு நியாயம் விசாரிக்கும்படியாக அவள் அந்த நியாயத்தை யாரிடத்துல கொண்டு போகிறாள் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயம். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாதவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்துலதான் தன்னுடைய நியாயத்துக்காக என்ன பண்ணாலும் வெகு நாள் போராடி கொண்டு இருக்கிறான் என்று நாம் இந்த வேத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளா இந்த காலைகளிலே கூட கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுது வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது இந்த நாட்களிலே பாருங்க, எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னாக்கா ஒரு சோர்வு இருக்கிறது. சோர்வு நிமித்தம் அவர்களால் என்ன பண்ண முடியல, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க முடியாதபடினாலே அவர்களுக்குள்ளாய் பலவீனம் வருகிறது, அவர்களுக்குள்ளாய் ஒரு பயம் வருகிறது, அவர்களுக்குள்ளாய் ஒரு கலக்கம் வருகிறபடினாலே பாருங்க அவர்களால் என்ன பண்ண முடியல, அந்த உலகத்தை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு சோர்வு அவர்களை தாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு ஊமையை பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார், ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி தான். ஆனால் அந்த விதவையானவர் என்ன பண்ணாலும் தொடர்ந்து அவரிடத்துல போய் தொந்தரவு செய்கிறார். எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள நியாயாதிபதி இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறவனால் இவள் அடிக்கடி வந்து என்னை அழைத்தபடிக்கு நான் என்ன பண்ணுவேன், அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை இரக்கம் செய்ய கூடுமானால் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் எவ்வளவு நமக்கு உதவி செய்ய போதுமானவர் இருக்கிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரம் இருதயத்தில் என்ன இருக்குன்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. என் கர்த்தர் என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில நாம் இருக்கும் பொழுதுதான் பாருங்க இந்த சோர்வுகள் நம்ம என்ன பண்ணாதான் நம்மை ஒருபோதும் தாக்காதபடிக்கு அந்த உற்சாகம் வேதம் சொல்கிறது. ஆவி வந்து எப்படி இருக்கிறோமா, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படி இருக்கிறது, பலவீனம் உள்ளதாய் இருக்கிறது. நாம் ஆவியை காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பாருங்க ஆண்டவரிடத்திலிருந்து நம்மாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, தேவன் 47வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா என் வழி வந்து கர்த்தருக்கு மறைவாய் போகிறது என்று சொல்லி. இந்த நாட்களிலே பாருங்க தேவ ஜனங்களா இருக்கிற நாம் இந்த சோர்வுகளை நீக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். நம் ஆண்டுடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன பண்றாரு, அவர் செய்தி சாய்க்கிற தேவன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்குள்ளா இருக்க வேண்டும். செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிற கர்த்தராகிய ஆதி தேவன்
என்று சொல்லி, அப்போ உலகத்திலே காணப்படுகிற காரியங்களை குறித்து நம்முடைய இருதயம் எப்படிங்கிறதுனா சோர்ந்து போயிருக்கிறது பாருங்க. ஆண்டவருடைய அதிசயங்களை நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்த அற்புதங்களை நாம் நினைக்கும் பொழுது நாம் என்ன பண்ண மாட்டோம், ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டோம். இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, கடந்து போகும் பாருங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய ஜெபத்துக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா, பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க. இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிறதை காட்டிலும் நாம் எப்படி இருக்கிறோம்னா, ஆண்டவரை குறித்து என்ன பண்றோம், முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம். உலக காரியத்தை வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படி, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணலையா, பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ ஜனங்களால் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்காகவே செய்து முடிப்பார் என்று எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம் வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியமா தான் இருக்கும். அப்ப நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி நாம் எப்படி இருக்கணும்பா, நாம் பலப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை நாம் நினைத்திருக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது பாருங்க, இந்த சோர்வுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகிறதா இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கடந்து போகிறதை பார்க்காதீங்க, நெருக்கங்களை பார்க்காதீங்க, நம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம சங்கீதத்திலே வாசிக்கும் பாருங்க, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 123 வாசிக்கும் பொழுது பாருங்க, இதோ வேலைக்காரனுடைய கை யாரை நோக்கி பார்க்கிறதா, எஜமான்களை நோக்கி பார்க்கிறது போல, தன் எஜமாட்டியை நோக்கி பார்க்கிறது போல எங்களுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது, என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நாம் சகாயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவராய் இருப்போம். ஹல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசில 40ஆவது அதிகாரத்திலே நம்ம வாசிச்ச 28வது வசனம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படையும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி எப்படி இருக்கிறது, ஆராய்ந்து முடியாததா இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய காரியங்களை நாம் ஒருவராலும் ஆராய்ந்து முடியாது. ஆனால் கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு நன்மையானதை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவுகளையும் பரலோக சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய சோர்வை நீக்கிற தகப்பன் நம்மிடத்திலே உண்டு. ஆண்டோடைய சமூகத்துல நம்ம போய் உட்கார்ந்தாவே, நம்ம என்ன காரியத்துக்காக ஆண்டோடத்துல வந்தாலும் அந்த வேளையில கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த சோர்வை நீக்கி நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துவமில்லாத நமக்கு என்ன பண்ணுகிறாரா, சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 30வது வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள் என்று சொல்லி. ஏன் இவங்க சோர்ந்து போகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, தேவ பலன் இல்லைனாக்கா நம்ம நிச்சயமா என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோங்க. அப்போ தேவ பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. நாம் இளைஞரா இருந்தாலும் பாருங்க எப்படி போயிடும்னா சோர்ந்து போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாலிபரா இருந்தாலும் என்ன ஆயிருக்கா, இடறி விழுந்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்தம் காத்திருக்கும் பொழுது நாம் ஒருபோது என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். நாம் வாலிபரா இருந்தாலும் சரி, இளைஞரா இருந்தாலும் சரி, தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் நமக்கு பலத்தை கொடுத்து, சத்துவமில்லாத நேரங்களில் அவர் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். எப்படி இருப்போம்னாக்கா, கழுகளை போல சட்டையில அடித்து எழும்புவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஓடினாலே என்ன பண்ண மாட்டோம், இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நன்மை செய்யலாங்க தெரியும், தீமை அவரிடத்திலே ஒருபோதும் வரவே வராது. தேவ பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே நித்தம் நாம் தேடும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நித்தம் நாம் காத்திருக்கும் பொழுது பாருங்க, நம்மை சோர்வு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க
ஆவியிலே நீங்க பலப்படுங்க. வேதம் சொல்லும்போது இரண்டாவதாக எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். எலியா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது இங்க எலியாவை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 4வது வசனத்திலே அவன் சூரை செடியின் கீழ் என்ன பண்ணாரா உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை எலியா சோர்ந்து போய் அந்த சூரை செடியின் கீழ் அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை வருகிறது. யார் மூலம் வருதுனாக்கா இசபேல் மூலம் வருகிறது. அவனுடைய பிராணனை நான் வாங்குவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க அந்த இடத்துல எலியா அவன் சோர்ந்து போய் அந்த சூரை செடியின் கீழாய் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே, பிதாக்களை பார்க்கிறோம் நான் நல்லவன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், அதிலே போய் அவன் உட்கார்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். எலியா பாருங்க தனித்து போன ஒரு விதவையின் குழந்தை மகனை என்ன பண்ணா உயிரோடு எழுப்பின ஒரு எலியாதான். 18வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கின எலியா, அதே அதிகாரம் முடியும் பொழுது வானத்திலிருந்து மழை இறங்கின ஒரு எலியாதான். பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை போய் ஒரு எலியா அந்த சூறை செடியின் கீழே ஒரு மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் எசபேலுடைய வார்த்தை நிமித்தம் என்ன பண்ணிட்டானா போய் சோர்ந்து போய் அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் சும்மா இல்லைங்க, அங்கே போய் ஆண்டவர் தட்டி அவனை எழுப்புகிறாரு. எலியாவே வருகிறது, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? கொடுக்கப்பட்ட ஊழியம். அல்லேலூயா. அந்த ஊழியத்திலே ஆண்டவர் என்ன பண்ணாரா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அழைத்தவரோ அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே இங்கே எலியாவை அழைத்த தேவன் அவருடைய வார்த்தை வருகிறது, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்து அவனை என்ன பண்றாரா அவங்க பலப்படுத்துகிறதை தூதன் வந்து அந்த பலத்தின் மிகுதியால் என்ன பண்ணா அவன் நடந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அவனோடு இன்னும் உனக்கு நீ போக வேண்டிய தூரம் எனக்கு இன்னும் அதிகமா இருக்கிறது, காணப்படுகிற கலக்கங்கள் பயங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எலியாவை தட்டி எழுப்பின அதே தேவன் இந்த காரியங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த நாளிலே அந்த ஊழியம் பாருங்க அந்த இடத்துல தடைபடாதபடிக்கு எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். பாருங்க என்ன காரியம்னா ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாகவும் நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாகவும் ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஊழியம் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த இடத்திலே கூட பாருங்க ஆண்டவர் எலியாவை பாருங்க எலியாவை கொண்டு இந்த இடத்திலே 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்யும்படியாக ஒரு தீர்க்கதரிசியாக எலியாவின் ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் அந்த நாளில் எலியாவை தெரிந்து கொண்டார். இந்த நாட்களில் கர்த்தருக்கு நோக்கம் உண்டுங்க. ஊழியக்காராக நமக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்களிலே நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க எத்தனை ஒரு மேன்மையான கிருபை பாருங்க, எத்தனை மேன்மையான ஒரு அபிஷேகம் பாருங்க. எலியாவின் அபிஷேகம் பாருங்க அவன் எங்க கொண்டு சென்றதுன்னா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு கொண்டு சென்றது. அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் கிருபையாக இருக்கிறது. பாருங்க இந்த நாளிலும் ஆண்டவர் அந்த எலியாவுக்கு அந்த நாட்களில் உதவி செய்தது போல இந்த வேளையிலும் கூட எங்கெல்லாம் தேவ ஜனங்களாய் ஊழியக்காரர்களாய் கூடியிருக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இணைந்து கொண்டு அவர்கள் எல்லாம் பலப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க ஒருபோதும் நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செபிக்கிற போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இதில் நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது மீது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி. அப்ப நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெயகிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவரை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவை குறித்து நம்ம வாசித்தோம். அடுத்ததாய் பவுலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. பாருங்க எப்படிப்பட்ட ஊழியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற
ஊழியத்துல நாங்க என்ன பண்ண மாட்டோம். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, பெரிய ஒரு கம்பீரமாய் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்ற நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டோம் என்று சொல்லி. அதே அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 7வது வசனம் சொல்லுகிறது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நல்ல ஒரு அழகான ஒரு வசனங்க. இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். பாருங்க, இது நம்மளால உண்டாகல, இது யாரிடத்தில் வந்ததுன்னா தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் பாருங்க இது எல்லாம் எப்படி கொடுத்திருக்காருன்னா, மண்பாண்டங்களாகிய நமக்கு இந்த கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். 17வது வசனம் சொல்கிறது, மேலும் காணப்படுகிறவர்களே காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாருங்க, இந்த அதிசீக்கிரத்துல என்ன பண்ணுமா, இந்த உபத்திரம் எல்லாம் மாறி போகும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரம் எப்படி இருக்கிறதா, லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளாய் பாருங்க, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் எப்படி இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கோம். யாரிடத்திலே, தேவனிடத்திலே இரக்கம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் சோர்ந்து போகவே கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளாய் கர்த்தருக்காய் வாழும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 3வதாய் நாம் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்வதில் நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. சூழ்நிலைகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நினைக்கிறோம், நன்மை செஞ்சு நான் என்ன பண்ண சோர்ந்து, அது வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன பண்ணக்கூடாதா, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களா இருக்கட்டும், மனுஷருக்காக செய்கிற காரியங்களா இருக்கட்டும், நாம் எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம இவைகள் எல்லாம் யாருக்காக செய்கிறோம் பாருங்க. எதை செய்தாலும் நாம் தேவனுக்கு செய்கின்றபடினாலே அவர்கள் நமக்கு பாராட்டு கொடுப்பாங்கன்னு அப்படிக்காக செய்யாதீங்க. எதை செய்தாலும் தேவனுக்காக நாங்கள் செய்கிறபடினாலே அந்த நன்மை எப்பொழுது நன்மை செய்யலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அது போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நன்மை செய்யல நம்ம ஒருபோது, ஏனென்றா நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு நன்மை செஞ்சா கூட ஆட்களுக்கு கிடையாது, நன்றி இல்லைன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணக்கூடாதா, அதுல சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நாம் என்ன பண்ணோம், மற்றவர்கள் கொடுக்கவளா நாம் இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த சாக்கியத்தை மற்றவர்கள் நாம் கொடுக்கவளா இருக்கும்போது பாருங்க, ஏற்ற காலத்துல நாம் என்ன பண்ணுவோம், அதை அறுப்போம் என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கடைசியா நம்ம பார்க்கும்போது ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி. நம்ம சோர்ந்து போகக்கூடாதான். ஏன்னா நம்ம சோர்ந்து போனோம்னா என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்ம ஆண்டவருக்கு செய்ய முடியாது. உதவி செய்து அதிலே நாம் வாழலாம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே, தேவ சமூகத்திலே தேடுகிறவர்களை நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிற தேவன் இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜாவோடு கூட நீர் இணைந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகை தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நாளுக்கு நாள் தாக்கப்படுகின்ற நேரமே உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகளுக்கு நடுவிலே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே யாமை நோக்கி கூப்பிடும்படியாய் நோக்கி கூப்பிடுகிறவரெல்லாம் பதில் செய்கிற தெய்வம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்த எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்காய் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சூழ்நிலைகளின் நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போய் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலைகளை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம் இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் உடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே தேசத்தின் நான்கு தரப்பில் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஊழியர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஜனங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா நர்சஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் மருத்துவமனைகளிலே பணியாற்றுகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ணுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம்புலன்ஸ்ல பணிபுரிகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஜனங்களுடைய தேவையை சந்திக்கும்படி ஆயத்தோடு ஆண்டவரே வியாபாரங்கள் ஆண்டவரே செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் காத்து நடத்தும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அருளுகிற தெய்வீக ஞானத்தினால் அவர்களை நிரப்பி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே எங்கள் அப்பா பகுதி பட்டணங்கள் எல்லாருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். குடும்பங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஊழியர்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரை ஆண்டு நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் இரக்கம் பாராட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.